நாம் இந்த நேரத்துல ஆண்டுடைய வார்த்தை கேட்க போகிறோம். நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க, எங்களை உடைங்க, எங்களை உருவாக்குங்க, என்னையும் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு எடுத்த டாபிக்கை பார்த்தீங்கன்னாக்கா, போராட்டங்கள் குழப்பத்தின் மத்தியில என்னுடைய ஜபங்கள் எப்படி இருக்க வேண்டும். சோ நிறைய பேரு போராட்டம் வந்துட்டா, குழப்பம் வந்துட்டாலே என்னால ஜெபிக்கவே முடியலன்னுவாங்க. நிறைய பேர் என்னுடைய வாழ்க்கையில அது நடந்திருக்குது. ஆனா நான் என்னுடைய வாழ்க்கையில நான் புரிந்து கொண்டேன். நான் என்னுடைய எங்க ஏஜ்ல இருக்கும் போதெல்லாம் குழப்பம் வரும்போது, போராட்டம் வரும்போதெல்லாம் ஜெபிக்கணும் தோணாது. ஆனா ஆண்டவருக்குள்ள நான் ஸ்திரப்பட போராட்டம் வந்தாலும் சரி, குழப்பம் வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, முதலாவது நான் செய்கிறதே ஒரு ஜபம் தான். சோ அந்த ஜபத்துக்கு கண்டிப்பாக விடுதலை உண்டு. வேதத்துல நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா, ஒரு அருமையான நபரை நான் எடுத்துக்கொண்டேன் இன்னைக்கு. யாக்கோபு, ஏசா, யாக்கோபு எல்லாருக்குமே தெரியும். யாக்கோபுடைய வாழ்க்கையில போராட்டங்களை சந்திக்கும் போது இந்த 32 அதிகாரம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னாக்கா, அவர் வந்து ஏமாத்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் போது, அவரு அந்த தேசத்தை விட்டு போகணும்னு நினைக்கும் போது அவருடைய பிரயாணத்தை தொடங்குறாரு. அவருடைய போராட்டங்கள் மத்தியில அவருடைய பிரயாணத்தை தோன்றாரு. நான் அழகா உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லி கொடுத்துட்றேன் இந்த இடத்துல. நீங்க நல்லா கவனிங்க தயவு செய்து. இருக்கிறீங்கன்னாக்கா இந்த சூழ்நிலையில உங்களை நீங்க வச்சு பாருங்க. இந்த சூழ்நிலை போராட்டங்கள் இல்லாதவங்க யாருமே கிடையாது, குழப்பம் இல்லாதவங்க யாருமே கிடையாது. இன்னைக்கு வந்து நம்ம ஜபக்குறிப்பை எழுதுறோம்னாக்கா, யாராவது எனக்காக ஜெபிப்பார்களா, யாராவது எனக்காக எதையாவது செய்வார்களா, யாராவது என்னுடைய ஜபக்குறிப்பை பார்ப்பாங்களா, அப்படித்தான் நம்ம ஜெபிக்கிறோம்ல. யாராவுடைய ஜபம். எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வரும் டெய்லி. பாத்தீங்கன்னா அவங்க தேவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, ஏதாவது ஒரு தேவை ஆண்டவரை தேடிக்கிட்டு வந்திருப்பாங்க. இந்த நேரத்துல கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தேவனா இருக்கிறார். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தைகள் எல்லாமே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தேவனா இருக்கிறார். 32வது அதிகாரம் ஆதியாகமம் 32 எப்படி தொடங்குறாரு பாருங்க. யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையிலே தெய்வ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். தொடக்கத்திலே தேவ தூதர்கள் சந்திக்க வைக்கிறார் ஆண்டவர். தெய்வ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். சோ அந்த இடத்துல அவனை தெய்வ தூதர்கள் கைட் பண்றாங்க. ஏன்னா ஒரு போராட்டமான சூழ்நிலை, ஒரு குழப்பமான சூழ்நிலை. நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில, உங்க பிரயாணத்துல இப்படிப்பட்ட குழப்பங்களையும் இப்படிப்பட்ட போராட்டங்களையும் நீங்க சந்தித்து கொண்டிருக்கலாம். உங்க லைஃப் ஜேர்னி வந்து ஒரே என்னடா இது, ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துட்டு இருக்குதே நீங்க சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல யாக்கோபுடைய ஜேர்னில பாத்தீங்கன்னாக்கா, தெய்வ தூதர்கள் அவனோடு கூட அவனை சந்தித்தார்கள் என்று போட்டிருக்கிறது. 7வது வசனத்துல பார்க்கறான். 7வது வசனத்துல அதுல நம்ம 7வது வசனத்தை பார்க்கும்போது, அப்போது யாக்கோபு மிகுந்த வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து அவன் அனுப்புறான். அவங்க அண்ணனை எதிர்கொண்டு போகிறான். ஏசாவை எதிர்கொண்டு போகும்போது எல்லா பரிவாரங்களையும் கூட்டிக்கிட்டு போறாரு. ஆனா வியாகுலப்படுறாரு. நான் எப்படி என் அண்ணனை சந்திக்க போறேன், எப்படி நான் ஏமாத்திட்டேனே, எனக்குள்ள குழப்பம் இருக்குது, எனக்குள்ள போராட்டம் இருக்குது, எனக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன பாதர் பண்ணிக்கிட்டே இருக்குது. பிரியமானவர்களே, நமக்கு தெரியாமலே ஏதோ ஒரு குழப்பம் நம்ம மனசுக்குள்ள என்ன ஒரு மாதிரி இருக்குது, மனசு ஹெவியா இருக்குது, கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிற நேரங்கள் உண்டு இல்ல. சோ வியாகுலப்பட்டுன்னு சொல்லும் போது அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. ரொம்ப டீப்பா, ஆண்டவரே என்னால முடியல, நான் என்ன பண்றது எனக்கு புரியலன்னு சொல்ற இடத்துலதான். சோ இந்த இடத்துலதான் கர்த்தர் வியாகுலப்பட்டு, யாராவது அப்படி இங்க இருக்கிறீங்களா? உங்க தோல்வியை பார்த்து பயப்படாதீங்க, உங்களுடைய டிசப்பாயின்மெண்ட்ஸை பார்த்து பயப்படாதீங்க. நீங்க வியாகுலத்தோடு இருக்கிறீங்களா? என்ன எனக்கு மட்டும் நடக்கலையே, என்ன எனக்கு மட்டும் இப்படி இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் நான் இப்படி என் வாழ்க்கையில் இப்படி இருக்குது, அந்த வியாகுலத்துக்குள்ள இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்க கூட தான் பேசிட்டு இருக்கிறாரு. அவரு அந்த வியாகுலப்பட்டு இருக்கும் போது ரொம்ப அழகா ஒரு ஜபத்தை பண்றாரு. 9:8 எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த 9:10 எனக்கு ரொம்ப பிடிக்கும். பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிற தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிறீரே கர்த்தாவே. அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்போது இவரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் என்று ரொம்ப ஒரு அழகான ஜபம். அந்த 9வது வசனத்துல அவர் எப்படி ஜெபிக்கிறார்னா, வாக்கு தத்தங்களை பண்ணி ஜெபிக்கிறார்.
எப்படிப்பட்ட ஜெபம்னாக்கா, ஆபிரகாமின் தேவன், என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கு உன் இனத்தார்த்துக்கு திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னவரே. நம்ம ஜெபங்கள் போராட்டமான சூழ்நிலையில, வியாகுலப்படுகிற சூழ்நிலையில, நம்ம ரொம்ப டிஸ்கரேஜா இருக்கிற சூழ்நிலையில, குழப்பத்தின் சூழ்நிலையில நம்ம ஜெபங்கள் இப்படிதான் இருக்கணும். ஏன்னா நம்ம கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், நம்ம அதை மறந்துடுறோம். நம்ம என்ன பண்றோம், நிறைய நேரங்களில பிசாசுடைய வார்த்தைகளே நம்ம கேட்டுட்டு இருக்கோம். பிசாசு சொல்லுவான், உனக்கு கிடைக்காது, உனக்கு முடியாது, உன்னால இதை செய்ய முடியாது, உனக்கு நடக்காது, நீ இப்படிதான் ஆகுவ. இப்படி பிசாசு ஒரு காதுல நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா பிரியமானவர்கள் இல்ல, நம்ம தேவன் யாருனாக்கா யாக்கோபின் தேவனா இருக்கிறார். ஆண்டவருக்கு ஆபிரகாமுக்கு குழந்தைய கொடுக்கறதுக்கு 10 மாசம் தான் ஆச்சு. ஆனா ஆபிரகாமுக்கு வெயிட் பண்ண வைத்தது 24 to 25 இயர்ஸ் வெயிட் பண்ண வைக்கிறாரு. அதை பாத்தீங்களா, எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை. சோ ஆண்டவர் நமக்கு சம்திங் ஒண்ணு கொடுக்க போறாருனாக்கா, he prepares us. நம்மளை அவரு தகுதிப்படுத்துறாரு, நம்மளை அவர் உடைக்கிறாரு, நம்மளை அவர் உடைத்து நம்மளை என்ன பண்றாரு, நம்மளை வழி நடத்துறாரு. பிரியமானவர்களே, இந்த இடத்துல கூட தயவு செய்து ஒரு போராட்டத்துல நீங்க இருக்கிறீங்க, ஒரு குழப்பத்துல நீங்க இருக்கிறீங்கன்னாக்கா, கண்டிப்பா பயப்படாதீங்க, கண்டிப்பா பயப்படாதீங்க. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க. இந்த வாக்கு தத்தமான ஜெபத்தை செய்யுங்க. கர்த்தர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனமாய் இருக்கிறீரே, உன் தேசத்துக்கு உன் இனத்தார்த்துக்கு திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன்னு சொன்னார். அந்த நன்மை செய்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். அதனால நீங்க கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. நீங்க குழப்பத்துக்குள்ள போகணும்னு அவசியமே கிடையாது. அந்த நன்மை செய்கிற தேவனை மட்டுமே பாருங்க. இந்த சூழ்நிலையில கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறார். அதே பாத்தீங்கன்னாக்கா 11வது வசனத்துல, என் சகோதரனாகிய ஏசாவுக்கு என்னை தப்புவியும் சொல்றாரு. ஆண்டவரே, என்னை ஏசாவை பார்க்க எனக்கு எனக்கு முடியாது, அதனால என்னை தப்புவின்றாரு. எனக்கு அந்த 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 மாதிரி ஜனங்கள்ட்ட இருந்து என்னை தப்புவிக்கிறீங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிற பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஜெபங்களை நம்ம ஏன் செய்யக்கூடாது? கர்த்தர் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறார்ல, கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார்ல, என்னை தப்புவியும் என்று சொல்லி வியாகுலப்படுகிற நேரங்களில இப்படிப்பட்ட ஜெபங்கள் நமக்கு தேவை, கண்டிப்பாக தேவை. சோ அவர் என்னை தப்புவியும், அவன் என் பிள்ளைகளையும் தாய்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். உங்க ஒரு பயத்தையும், உங்க ஒரு குழப்பத்தையும், உங்க ஒவ்வொரு வியாகுலத்தையும் அவர்கிட்ட கொடுங்க. எப்படி கொடுங்க? நீர் யாக்கோபின் தேவன் ஆண்டவரே, நீர் இஸ்ரவேலின் தேவன் ஆண்டவரே, நீர் ஈசாக்கின் தேவன் ஆண்டவரே. அந்த வாக்குத்தத்தமான ஜெபங்களை செய்யுங்க. அததான் அவர் செய்யறாரு. அந்த வாக்குத்தத்தமான ஜெபங்களை செய்யும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். எங்க இருந்தாலும் கவலைப்படாதீங்க, எந்த குழப்பத்துல இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க. ஐ ஹோப் யூ கேன் ஹியர். எந்த குழப்பத்துல இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா கர்த்தர் வாக்கு தத்தங்களை வைத்து ஜெபிக்கும் போது அவர் சொல்றான், நான் பயந்து இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு பயமா இருக்குது ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும்னு தெரியல ஆண்டவரே, எங்க அண்ணனை பார்க்கறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை ஆண்டவரே சொல்லும் போது கர்த்தர் பாருங்க எவ்வளவு அழகான தேவன். நான் கடைசியில ஒரு முடிவை காட்டுறேன் உங்களுக்கு. கண்டிப்பா நீங்க இந்த இடத்துல கலந்து போகாதீங்க. அவர் கண்டிப்பா நன்மை செய்கிற தேவனார். 12வது வசனத்துல, தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மனை போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ரிமெம்பர் பண்ணி, அவருடைய வியாகுலத்துல குழப்பத்துல வாக்கு தத்தங்களை ரிமெம்பர் பண்ணி பேசுறாரு. அவருடைய குழப்பத்துல அவர் என்ன பண்றாரு, வாக்கு தத்தங்களை நினைத்து பேசுகிறார். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகவே போகாதீங்க. 11வது வசனம் 12வது வசனத்துல எல்லாம் பாக்குறோம். அதே மாதிரி 11வது வசனத்துல 13ல 15ல பாத்தீங்கன்னாக்கா நிறைய கிஃப்ட கொண்டு போறாரு. தன்னுடைய அண்ணனை பாக்குறதுக்கு நிறைய கிஃப்டுகளை கொண்டு போறாரு. அந்த நீங்க வாசித்தா தெரியும், நீங்க வீட்டுல வாசித்து கொள்ளுங்க. கிஃப்ட் எல்லாம் அனுப்பி வைக்கிறாரு. 20வது வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பி வைத்து அவங்க அண்ணனுக்கு அனுப்புறாரு. அவர் சொல்றாரு, யாக்கோபு எங்க பின்னாலே வருகிறான் என்று சொல்லுங்கள், முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்துவதற்காக வெகுமதிகளை அனுப்புறாராம். தன்னுடைய அண்ணனை அமைதிப்படுத்துவதற்காக, சாந்தப்படுத்துவதற்காக வெகுமதிகளை அனுப்புகிறார். இங்க என்ன போட்டிருக்கிறாங்கன்னாக்கா 20வது வசனத்துல அவங்க அண்ணனை சாந்தப்படுத்தும்படி வெகுமதிகளை அனுப்புறாரு. வெகுமதிகளை அனுப்பி அந்த இடத்துல அனுப்பி வைக்கிறாரு. 21வது வசனத்துல பாக்குறான், குமாரரையும் குமார்த்திகளையும் கூட்டிக் கொண்டு அவர் என்ன பண்ற, ராத்திரியிலே பாளையம் இறங்கி 22வது வசனத்துல ராத்திரியிலே எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் 2 பணிவிடைக்காரர்களையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக் என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். இவ்வளவு கையில 2 பரிவாரங்கள்,
என்ன 2 பரிவாரங்களை எடுத்துக்கொண்டு தன்னுடைய கையில் இருந்த ஒவ்வொரு பணிவிடைக்காரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக் என்கிற ஆற்றை கடந்தான். இதுக்கு அப்புறம் அவருடைய மனசுல இன்னும் குழப்பம் போல, இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஒருவேளை ஏசா வந்து இவங்களெல்லாம் அடிச்சிடுவானோ, இவங்களெல்லாம் வந்து துன்புறுத்திடுவானோ, இவங்களெல்லாம் வந்து ஏதாவது செஞ்சிடுவானோ என்ற பயங்கள் இருக்கும்போது, நல்லா யோசித்து பாருங்க. இந்த பயங்கள் இருக்கும்போது குழப்பத்தின் மத்தியில இன்னமும் இஸ் டேக்கிங் அ நியூ டிசிஷன். ஒரு புதிய நம்பிக்கையோட ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. அதை கடந்து போக பண்ணி அவர் 23வது வசனம், அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். நல்லா தெரிஞ்சிருச்சு, இது ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு முடியல வரப்போகுது. நான் தனியா தான் இருந்து ஆகணும், நான் தனியா இருந்து ஜெபிக்க போறேன், நான் தனியா இந்த ஆண்டவரோடு கூட போராட போறேன், நான் தனியா இருந்து ஆண்டவரோடு கூட பேச போறேன் என்று சொல்லி அவன் என்ன பண்றான்? அந்த இடத்துல அந்த அந்த குழப்பத்தின் மத்தியிலே, வியாகுலத்தின் மத்தியில எல்லாரையும் அக்கறைக்கான அவங்களெல்லாம் அனுப்பிவிட்டு அக்கறைப்படுத்தினான். அடுத்த வசனம் பாருங்க, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் போட்டிருக்குது. எதுக்கு? குழப்பத்திலிருந்து விடுதலை வேணும், என்னுடைய வியாகுலத்திலிருந்து விடுதலை வேணும், என்னுடைய போராட்டத்திலிருந்து விடுதலை வேணும், என் குடும்பத்துல நடக்கிற சூழ்நிலையில இருந்து எனக்கு விடுதலை வேணும். இதனாலதான் அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டானாக்கா, நான் தனித்திருந்த ஆண்டவரோடு கூட போராட போறேன். பிரியமானவர்களே, உங்க போராட்டத்துல, உங்க குழப்பத்தின் மத்தியில, உங்களுடைய சூழ்நிலையில ஆண்டவரோடு கூட போராட கத்துக்குங்க. ஆண்டவரே, நீங்க மட்டும்தான் எனக்கு இதை செய்ய முடியும் ஆண்டவரே, நீங்க மட்டும்தான் என்னோட கூட இருக்க முடியும் ஆண்டவரே, நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. பரிவாரங்களோட நான் என்ன பண்ண போறேன்? எந்த குடும்பத்தார் வந்து எனக்கு உதவி செய்ய போறாங்க? யார் வந்து என் கூட நிக்க போறாங்க? எந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட கூட நிக்க போறாங்க? யாருமே இல்லை. நான் குழப்பத்துல இருக்கிற ஆண்டவரே, ஐ ஹாவ் டு ஃபேஸ் ஆண்டவரே, நான் தான் ஃபேஸ் பண்ணணும் இந்த பிரச்சனையை. இது எனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை ஆண்டவரே சொல்லிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்க கூட பேசுறாரு. இந்த இடத்துல கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு. கண்டிப்பா சொல்றேன், இந்த எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும், எந்த எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர்ட்ட சொல்ல, உங்களை தனிப்படுத்தி கொள்ளுங்க, எல்லாத்தையும் அக்கறைப்படுத்துங்க, எல்லாத்தையும் தூரப்படுத்துங்க, எல்லாத்தையும் அக்கறைப்படுத்துங்க. ஆண்டவரே, இவங்க எல்லாம் என்னை விட்டு கடந்து போட்டோம், இவங்களால நீங்க உட்காந்து பேசி செல்லலாம் பாத்தீங்கன்னாக்கா உட்காந்து பேசுவாங்க, அவங்கள்ட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இவங்கள்ட்ட போய் டிஸ்கஸ், பிரயோஜனமே இல்லை. கண்டிப்பா ஒரு பிரயோஜனம் கிடையாது. யார் கூட உட்காந்து நீங்க ஃபேஸ் பண்ற போராட்டத்துக்கு, நீங்க ஃபேஸ் பண்ற குழப்பத்துக்கு யூ ஆர் இன் சார்ஜ். நீங்க அதுக்கு பொறுப்பாளர்களா இருந்து நீங்க அந்த போராட்டத்து கூட நீங்க பேசும்போது, நீங்க அந்த பாராட்டத்து கூட அந்த சூழ்நிலைக்காக, அந்த குழப்பத்துக்காக நீங்க போராடி ஜெபிக்கும் போது கர்த்தர் விடுதலை தருகிற தேவனா இருக்க. அததான் யாக்கோபு செய்யறாரு. யாக்கோபு கிஃப்ட்ஸ் அனுப்பி பார்த்துட்டாரு, சமாதானம் சாந்தப்படுத்துவதற்கு எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டாரு. ஒண்ணுமே முடியல. மனசுக்குள்ள வியாகுலம் போய்கிட்டே இருக்குது, குழப்பங்கள் போய்கிட்டே இருக்குது. அவர் எடுத்த முடிவு என்ன தெரியுமா? அங்க பாருங்களேன், தன்னை பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு மனுஷன் விடியும் அளவும் அவனோடு கூட போராடுறான். ஒரு மனுஷன் போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவன் தொடை சந்தை தொட்டார். அதனாலே அவருடைய போராடுகளை யாக்கோபின் தொடை சுளுக்கு பிடிச்சிட்டு, பாருங்க, சுளுக்கு பிடிக்கிற அளவுக்கு ஒரு ராத்திரி உட்கார்ந்து ஒரு தேவ தூதரோடு போராடி இருக்கிறான். அப்போ அவ 26வது வசனத்துல அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் உம்மை போக விடேன். இந்த மாதிரி வைராக்கியமான ஒரு ஜெபத்தை கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, குழப்பத்துல இருக்கிறீங்களா? போராட்டத்துல இருக்கிறீங்களா? வியாதியில இருக்கிறீங்களா? உங்களுக்கு முன்னாடி சவால்கள் இருக்குதா? போராடுங்க, ஆண்டவரோடு கூட போராடுங்க. ஆண்டவர்கிட்ட இந்த குழப்பத்துல போராடுங்க. இது ஏன் ஆண்டவரை இது எனக்கு அனுமதிச்சுங்க? விரட்டுங்க, அந்த சாபங்களை விரட்டுங்க. அப்படிப்பட்ட தேடிக்கிட்டு வருகிற சாபங்களை விரட்டுங்க. கண்டிப்பாக இதை பத்தி நான் ஒரு டாபிக் நான் பேசுறேன். எப்படி வந்து சாபங்கள் நம்முடைய வீடுகளில் உட்கார்ந்து கொள்ளுது. மோஸ்ட் ப்ராபப்லி கமிங் சண்டே நான் அதை பத்தி பேசலான்னு இருக்கிறேன். நீங்க உட்கார்ந்து யோசிங்க, இந்த போராட்டம் ஏன் வந்தது ஆண்டவரே? சாத்தானுக்கு போராட்டத்தை அனுப்புறது தான் வழி. அவனுக்கு எப்பவுமே எண்ணம், போராட்டத்தை அனுப்பிக்கிட்டே இருப்பான், குழப்பத்தை அனுப்பிட்டே இருப்பான், நம்ம மனசை போட்டு குழப்பத்துக்குள்ள வச்சுக்கிட்டே இருப்பான். நான் சொல்றேன், இந்த நேரத்துல ஆண்டவரோடு கூட போராட கத்துக்க. ஆண்டவரே, நான் போராடி செபிக்கிறேன், இந்த பிசாசை நான் விரட்டி அனுப்புகிறேன். ஆண்டவர் போராடி செபித்து, முழங்கால் போட்டு செபித்து ஆண்டவர் கேட்டாரு, ஆண்டவரே, இந்த பிசாசை நான் அனுப்புறாரு, ஆண்டவரே வெளியே அனுப்புறேன், அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றியை பார்க்கணும்னாக்கா இந்த
இந்த நேரத்துல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார் என்பதை நம்பி நீங்க கண்டிப்பா அந்த பிசாசை துரத்துங்க. அவன் பாருங்க அந்த இடத்துல இன்னமதி ஒரு அடையாளம் கிடைக்குது பாருங்க. அக்கறைப்படுத்தினான், விடியும் அளவும் போராடினான். 24வது வசனம், விடியும் அளவும் போராடுங்க, நைட்ல எழுந்து ஜோம் பண்ணுங்க. சில எல்லாம் சொல்லுவாங்க, நைட்டு தூக்கமே வரல எனக்கு, நான் போராடிக்கிட்டே இருந்தேன், நான் போராடிக்கிட்டே இருந்தேன், எனக்கு தூக்கமே வரலன்னு வாங்க. எதுக்கு எதுக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரோடு கூட பேசுங்க, ஆண்டவரோடு கூட இருங்க. ஆண்டவரோடு கூட நீங்க பேசும்போது கண்டிப்பா எல்லா காரியங்களையும் அவர் செய்து கொடுங்க. 28வது வசனம் 27ல இருந்து, அவர் உன் பெயர் என்ன என்று கேட்டார், யாக்கோபு என்றான். யாக்கோபுனாலே அதாவது யாக்கோபின் என்றாலே ஏமாற்றுகிறவன், வஞ்சகன் என்றுதான் அர்த்தம். யாக்கோபு என்று சொன்னான். கர்த்தருக்கு அந்த பேரு பிடிக்கல. அவனுடைய வாழ்க்கையும் அப்படி மாதிரி தான் இருந்துச்சு. வஞ்சகத்தனமாக இருந்தது, ஏமாற்றுகிற தனமாக இருந்தது. நம்ம ஏமாற்றுகிற கர்த்தரை ஏமாற்றணும் என்ற எண்ணங்களோட எல்லாம் நம்ம ஜெபம் பண்ணா கண்டிப்பா அந்த ஜெபங்கள் கேட்கப்படாது. இந்த இடத்துல அப்போ 28வது வசனத்துல, அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரேல் எனப்படும் என்று தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே, தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லி, இனி உன் பெயர் யாக்கோபு இல்லாமல் இஸ்ரேல் எனப்படும் என்று சொல்றாரு. சோ இஸ்ரேல் என்று சொல்றதுக்கு கடவுளோடு போராடினவன் என்ற அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட அவன் போராடின ஒரு காரியம், எனக்கு முன்பாக இந்த பிரச்சனைகள் இருக்குது ஆண்டவரே, நான் கண்டிப்பா இதை ஜெயிக்கணும், நான் கண்டிப்பா இதை போராடி எனக்கு ஆசீர்வாதம் வேணும், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். போராட்டத்தை பெருசா பார்க்காதீங்க, ஆண்டவரை போக விடாதீங்க, நீங்க என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய. இப்படிப்பட்ட ஜபங்கள் நமக்கு தேவை. இப்படிப்பட்ட ஜபங்கள் நம்ம கூட இருக்கும் போது கர்த்தர் கண்டிப்பாக நம்முடைய ஜபங்களை கேட்கிற தேவனா இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கடவுள் இதுல நம்மளுக்கு கடவுள் நமக்கு சொல்லி தருகிற பாடம் என்னன்னாக்கா, ஒரு உண்மையான ஜபத்தை நம்ம செய்யும் போது நம்முடைய பழைய சுபாவத்தை மாற்றி ஒரு புதிய அடையாளத்தை நமக்கு கொடுக்கிறார் ஆண்டவர். பழைய சுபாவத்தை மாற்றுகிறார், ஒரு புதிய அடையாளத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார். அதுதான் அவனுக்கு என்னது, அந்த யாக்கோபு என்ற பெயர் எடுத்துட்டு இனி நீ இஸ்ரவேல் என்று என்னப்படுவாயாக என்று சொல்லி 29ல, அப்போது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டேன், அதற்கு நீர் என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். போராடுங்க ஆண்டவர்ட்ட, பயப்படாதீங்க, மனுஷன் கூட போராடாதீங்க, உங்க குழப்பத்தோடு கூட போராடாதீங்க, உங்க வாழ்க்கையில எதிரா நிக்கிற ஒவ்வொரு பிரச்சனையோடு போராடாதீங்க. ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன சொன்னீங்க, உங்க வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறவர் என்று சொன்னீங்களே, நீர் நிறைவேற்றி ஆண்டவரே அந்த குழப்பத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கி, அந்த போராட்டத்திலிருந்து விடுதலை ஆக்கி எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி நீங்க போராடி கேட்கும் போது கர்த்தர் அந்த சாபத்தை ஒழித்து கட்டுகிற தேவனா இருக்கிறார். ஒழித்து கட்டுவார். நான் ஒரு காரியத்தை நான் பார்ப்பேன், சிலருக்கு நல்ல படிப்பு இருக்கும், ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற வேலை இருக்காது. சிலருக்கு நல்ல பிசினஸ் இருக்கும், ஆனா அந்த பிசினஸ் பாத்தீங்கன்னாக்கா எங்கேயோ அப்படியே சொங்கி போய் கிடக்குற மாதிரி கிடக்கும். சிலருக்கு பாத்தீங்கன்னாக்கா நல்ல லைஃப் கிடைச்சிருக்கும், ஆனா அந்த லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு இருப்பாங்க. சிலருக்கு பாத்தீங்கன்னா நல்ல லைஃப் பார்ட்னர் அமைஞ்சிருப்பாங்க, ஆனா வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் போய்கிட்டே இருக்கும், என்னடா இது இப்படின்ட்டு. நல்ல பிள்ளைகள் வந்திருப்பாங்க, ஆனா அந்த பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள இருக்க மாட்டாங்க. சில நேரங்களில பாத்தீங்கன்னாக்கா சில வியாதிகள் நம்ம வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும், அந்த வியாதிகள் வந்துகிட்டே இருக்கும். எப்ப பாரு ஹாஸ்பிட்டல், எப்ப பாரு மருந்து, எப்ப பாரு மாத்திரை, அப்படி போய்கிட்டே இருக்கும். ஹாஸ்பிட்டலு அப்படியே வியாதி, நமக்கு ஒரு 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 தொகையை அப்படியே எடுத்து வச்சிருவாங்க மாசம் ஆனா, இந்த தொகை அப்படியே ஆண்டவருக்கு நம்ம இது ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துடணும் அப்படின்ட்டு. பிரியமானவர்களை, இந்த சாபத்துல இருந்து கண்டிப்பா வெளியில வரணும். அந்த சாபத்தெல்லாம் ஏன் நம்ம கண்கள் திறந்து பார்க்க மாட்டேது? அவரு அந்த 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 ஏமாற்றுகின நான் அந்த சாபத்துல இருந்து நான் வெளியில வரணும் ஆண்டவரே, இது எனக்கு வேண்டாம்னு சொல்லி அவர் அக்கறைப்படுத்தி, அவங்களெல்லாம் அக்கறைப்படுத்தி தான் தனித்திருந்து ஆண்டவரோடு கூட போராடி, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணதுனால கர்த்தர் விடுதலை தந்தார். நீங்க ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? கண்டிப்பா ட்ரை பண்ணாதீங்க, ஒரு வல்லமையை எடுத்து செய்யுங்க. அந்த இடத்துல ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற தேவனுங்க. நம்முடைய பழைய சுபாவத்தை மாற்றி நமக்கு ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்குகிற தேவனா இருக்கிறார். அவர் அடையாளத்தை உருவாக்குகிற தேவனுங்க. நம்ம போகும்போது கண்டிப்பா நம்மளை பார்த்து யாரும் கேலி பண்ணக்கூடாது, நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணக்கூடாது, நம்மளை பார்த்து அசிங்கப்படுத்தக்கூடாதுன்ட்டு ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம்
ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டார், அசிங்கப்படுத்தவே மாட்டார். யாரு நம்மளை அசிங்கப்படுத்த வந்தாங்களோ அவங்கள அசிங்கப்படுத்தி அனுப்பிடுவாரு. அதனால நீங்க இந்த நேரத்துல இப்படிப்பட்ட போராட்டமான சூழ்நிலையில ஒரு 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 விடப்பட்ட சூழ்நிலையில, ஏசப்பா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, நான் வாழ்வேன்னு தெரியல, இந்த சாபம் ஏன் என் வீட்டுக்குள்ள வந்து உள்ள இருக்குதுன்னு எனக்கு தெரியல. சின்ன வயசுல வந்து நல்லா வளர்ந்துருவாங்க. சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அம்மா அப்பா வளர்க்கறதுனால சாபத்தை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. பெருசாயிட்டு வளர 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 கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழும்போது இன்னமும் புதுசா எங்க அம்மா அப்பா வீட்டுக்குள்ள இருந்த அதே காரியம் எங்க நடக்குது, இங்கேயும் அதே மாதிரி நடக்குது. சிலர் பாத்தீங்கன்னா பேசிப்பாங்க, அம்மா வீட்டுல நடந்த மாதிரியே இங்க நடக்குது, இங்க வாழ்க்கையில நடக்குது. தயவு செய்து நீங்க போராடி ஜெபித்தால் ஒழிய இந்த சாபங்களை நீங்க வெளியே துரத்த முடியாது. சில வியாதிகளை வெளியே துரத்த முடியாது. எங்க அப்பாவுக்கு இருந்தது, எங்க அம்மாவுக்கு இருந்தது, எங்க வீட்டுல இருந்தது, எங்க வீட்டுல கடன் பிரச்சனை இருந்தது, எங்க வீட்டுல பண பிரச்சனை இருந்தது, அதே பிரச்சனை எங்க வீட்டுக்கு வந்துக்குது. வர வைக்காதீங்க, வரவே வைக்காதீங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகளை துரத்தி விடுங்க. ஆண்டவரே எங்களுக்கு வேண்டாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்று சொல்லி நீங்க கேட்கும் போது கர்த்தர் விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார். வேலைகள் சில நேரத்துல பாத்தீங்கன்னா நல்ல வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க, வேலை உங்களை விட்டுட்டு போயிடும். அந்த வேலையில நீங்க வந்து கண்டினியூ பண்ண முடியாது. நல்ல வேலையை தேடணும், நல்ல வேலை கிடைக்கும், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா போயிட்டு அந்த வேலையில உட்காருவீங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் கூட இருக்காது, அந்த வேலை போயிடும். திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ் காலி ஆயிடும், அந்த பிசினஸ்க்குள்ள ஒரு குழப்பம் வந்துடும். என்ன ஆண்டவரே ஏன் இப்படி நடக்குது, நான் எடுக்கிறதெல்லாம் இப்படி போதே. அதனாலதான் சொல்றேன், போராடி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க சாத்தானை எதிர்த்து நின்றால் ஒழிய நம்ம ஜெயிக்கவே முடியாது இந்த உலகத்துல. சாத்தானுடைய உலகத்துல நம்ம இருக்கும் போது சாத்தானை ஜெயிக்கக்கூடிய பலத்தை நமக்கு தரணும். நம்மளுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு கர்த்தர். கண்டிப்பாக. ஏன் குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க அநேகரு. எனக்கு குழந்தை இல்லை, ஜெபம் பண்ணுங்க. எனக்கு குழந்தை இல்லை, நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த சாபத்தை விரட்டிட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா எனக்கு அந்த சாபம் வேண்டாம். நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம், கல்யாணம் ஆயிட்ட பிறகு லைஃப் ஜாலியா அமைஞ்சிருச்சு, அவள் தான் ஜாலியா போயிட்டே இருக்கணும், இனி ஜாலியாவே இருக்கணும், இனி கடவுள்லாம் வேணாம், ஒரு 40 வயசு 50 வயசுல நம்ம கடவுளை தேடிக்கலாம் அப்படின்ட்டு போற சூழ்நிலையில அப்படியே குமிஞ்சு வரும் ஒரு போராட்டங்களும். அந்த போராட்டத்துல கர்த்தரை தான் தேடணும், கர்த்தர்கிட்ட தான் ஓடணும், கர்த்தர் தான் வழின்றத மறந்துடுவாங்க. எப்படியாச்சும் சமாளிச்சுக்கலாம், எப்படியாச்சும் இப்படி வந்துடலாம், எப்படியாச்சும் அப்படி போயிடலாம் சொல்லிட்டு நம்ம இருக்கவே முடியாது. ஆண்டவரை தேடிக்கிட்டு வாங்கல. ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரை நீங்க தேடிக்கிட்டு வரும்போது, ஆண்டவர்கிட்ட நீங்க கொடுக்கும் போது, உங்க பிரச்சனைய ஆண்டவர்கிட்ட, உங்க குழப்பத்தை கொடுக்கும் போது, ஆண்டவர்கிட்ட உங்களுடைய ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் நீங்க போராடி ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா விடுதலை தருகிற தேவனா இருக்கார். நம்மளை எதிர்த்து நிற்கிறதுக்கு சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க, இடமே கொடுக்காதீங்க. அவன் ஏன் வந்து நம்மளை ஜெயிக்கணும், அவன் ஜெயிக்க கூடாது, அவன் ஜெயிக்கணும் தான் பார்ப்பான். குடும்பத்தை உடையுது இல்ல, குடும்பம் உடையும் போது அவனுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். அப்பாடா இன்னைக்கு ஒரு குடும்பத்தை உடைச்சிட்டேன், இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டையை வர வச்சுட்டேன், அப்பாடா இன்னைக்கு குடும்பத்துல பிள்ளைகள் மூலமாக ஒரு குழப்பத்தை வர வச்சுட்டேன், அப்படிதான் பார்ப்பான். இல்ல அப்படி கிடையாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னை எடுத்து உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் உமக்காக உழைப்பேன் ஆண்டவரே, நான் உமக்காக ஜீவிப்பேன் ஆண்டவரே, உமக்காக எதையாவது செய்துகிட்டே இருப்பேன் ஆண்டவரே. சொல்லிக்கிட்டே இருங்களேன். உங்க ஒரு காரியத்தையும் அழகா நேர்த்தியா செஞ்சு முடிப்பாரு. மனசுக்குள்ள அந்த டவுட்டை மட்டும் வர வைக்காதீங்க. ஐயோ என்ன ஆயிடுமோ, வந்துருவாங்களோ, எதிர்த்து வந்துருவாங்களோ. அதனால்தான் அங்க என்ன பண்றாரு, அவர் வியாகலப்படும் போது, ஏசா வந்துருவானோ, என்னை எதிர்த்து என்னால எதிர்த்து பார்க்க முடியாது, அவனை நான் சந்திக்க முடியாது, எனக்கு பயமா இருக்குது, நான் பயந்து இருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட சொல்லும் போதெல்லாம் அவன் தனித்திருக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பயத்தை அவன் விட்டுட்டான். ஆண்டவரே எப்படி நான் ஃபேஸ் பண்ண போறேன், என் அண்ணனை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன் அப்படின்ற கேள்விகள் வரும்போது, ஆண்டவரே நீங்க நம்மளுக்குள்ள இருக்கும்ல சில காரியங்கள் நிறைய பேர் பேசுவீங்கல்ல, ஐயோ நான் எப்படி இந்த சிச்சுவேஷனை நான் காண போறேன், இந்த சூழ்நிலை நான் எப்படி சந்திக்க போறேன், எனக்கு வேலை இல்லாத சூழ்நிலைகள், என்னுடைய பணம் இல்லாத சூழ்நிலைகள், என் வாழ்க்கையில நொறுங்கி போய் கிடக்கிற சூழ்நிலைகளை நான் எப்படி சந்திக்க போறேன்னா ஒரே ஒரு பதில், முழங்கால் போட்டு செபிக்கிறவங்க, நீங்க இங்க ஓடி அங்க ஓடி அவங்கள்ட்ட சொல்லி உங்க பிரச்சனைக்கு நீங்க தான் ஜெபம் பண்ணணும். நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்கு ப்ரேயர் சப்போர்ட் தேவைப்படலாம். பட் நீங்க முழங்கால் போடுற வரைக்கும், நீங்க போராடுற வரைக்கும் நீங்க ஜெயிக்கவே முடியாது. அததான் இங்க அவர் செய்யறாரு. யாக்கோபு செய்யும் போது என்ன பண்றாரு, போராடி ஜெபிக்கிறார். போராடி தனிமையில வந்து அந்த விடியும் அளவும் அவங்க அந்த தேவ தூதர்கள் அவனை விட்டு போகும்போது அவன் சொல்றான் பாருங்க, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விட மாட்டேன். அந்த ஒரு வைராக்கியத்தை பிடிச்சுக்கிட்டான். இங்க வந்து ஒண்ணும் பண்ண முடியாது,
கர்த்தர் தான் செய்ய முடியும்ன்றத அவன் புரிஞ்சுக்கிட்டான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விட மாட்டேன். ஏன் எனக்கு இந்த சாபம்? நான் ஏன் இப்படி இருக்கணும்? ஏன் எனக்கு இந்த கஷ்டங்கள்? ஏன் எனக்கு இந்த குழப்பங்கள்? ஆண்டவரே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில நான் இப்படி இருக்கணும் ஆண்டவரே சொல்லி நீங்க கேட்கும்போது, கண்டிப்பாக கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். கண்டிப்பா ஜெபிக்கலாமா நம்ம எல்லாருமே? பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருமே எந்தெந்த சூழ்நிலையில இருக்கிறீங்கன்னு தெரியாது, எப்படிப்பட்ட கஷ்டத்துல இருக்கிறீங்கன்னு தெரியாது, எப்படிப்பட்ட துன்பத்துல இருக்கிறீங்கன்னு தெரியாது, எப்படிப்பட்ட குழப்பத்துல நீங்க நின்றுட்டு இருக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனா கர்த்தர்கிட்ட இன்னைக்கு நீங்க போராடி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் என்னன்னாக்கா, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனா இருக்கிறவர், எனக்கு விடுதலை தருகிறவர், ஆண்டவரே நீர் மாற்ற வல்லவரா இருக்கிறீர் என்று சொல்லுகிற தேவன் கண்டிப்பாக உங்க சூழ்நிலைய இந்த நாளில மாற்றிப்பட வல்லவரா இருக்கிறார். ஆண்டவருக்கு ஈசாக்க கொடுக்கிறது பெருசாவே தோணல. ஆண்டவருக்கு ஜஸ்ட் 10 மாசம் தான் தேவைப்பட்டுச்சு ஈசாக்க கொடுக்கறதுக்கு ஆபிரகாமுக்கு. ஆனா ஆபிரகாம உருவாக்க தான் கர்த்தரு 24 வருஷங்களை எடுத்துக்கொண்டார். கிட்டத்தட்ட 25 வருஷங்களை எடுத்துக்கொண்டார் ஆபிரகாம உருவாக்குறதுக்கு. ஏன்னா கர்த்தர் நம்மளை உருவாக்குகிறதுக்காக தான் இந்த போராட்டங்கள், நம்மளை சரிப்படுத்துவதற்காக தான் இந்த சூழ்நிலைகள், நம்மள அவருக்குள்ள ஃபார்மா நிக்க வைக்கிறதுக்காக தான் இந்த குழப்பங்களை நமக்கு அனுமதிக்கிறார்னாக்கா, ஜஸ்ட் பி ஸ்ட்ராங் இன் த லார்ட். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். நம்ம அனைவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா?